மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், பர்சனல் அசிஸ்டன்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டிரைவர் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கான கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, கோர்ட் ரிலேட்டட் அண்ட் ஜட்ஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ், கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட் கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் காம்ப்ரஹென்சிவாக பார்க்க போகிறோம். ஸோ மூவிங் ஆன். ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் ரிலேட்டடாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஹையஸ்ட் ஜுடிஷியல் பாடி இன் எ ஸ்டேட் எது? ஹையஸ்ட் ஜுடிஷியல் பாடி இன் எ ஸ்டேட் எதுன்னு பார்த்தா ஆப்வியஸா ஹைகோர்ட். இதுவே இன் தி நேஷன் ஹையஸ்ட் ஜுடிஷியல் பாடி இந்த இடத்துல இன் இந்தியா ஆர் இன் நேஷன் ஆர் இன் த கண்ட்ரி ஆஃப் இந்தியான்ற மாதிரி வந்துச்சுன்னா அது சுப்ரீம் கோர்ட். நெக்ஸ்ட் ஹைகோர்ட் டிஃபைன் பண்ணி இருக்கிற ஆர்டிகல்ஸ் எது அப்படின்னு பார்க்கலாம். ஹைகோர்ட்ன்றது கான்ஸ்டியூஷனல் பாடியா இல்ல நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா? இந்த கொஷின்ஸ் பலமுறை கேட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம். கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன, நான் கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் பாடினா என்னன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அரசியல் அமைப்பு சாசனத்தின் கீழ் நிறுவப்பட்ட எல்லா ஆர்கனைசேஷனுமே கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, அதுக்குன்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒரு சரத்து இருக்கும். அதே மாதிரியே ஹைகோர்ட் இருக்கு, அதுக்குன்ட்டும் ஒரு சரத்து இருக்கும். அதே மாதிரியே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இது எல்லாத்துக்கும் அரசியல் அமைப்பு சாசனத்துல ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைகோர்ட்டுக்கு பார்க்கும்போது ஆர்டிக்கல் 214 இருந்து 231 வரைக்கும் ஃபுல்லா ஹைகோர்ட்டில் எப்படி அப்பாயின்மெண்ட் நடக்கணும், அதில் இருக்கிற ஜட்ஜஸ் உடைய சேலரி எப்படி, ஸ்டாஃப்ஸ் உடைய சேலரி எப்படி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சரத்துலையும் இருக்கும். ஸோ எதுக்கெல்லாம் அரசியல் அமைப்பில் ஒரு ஆர்டிக்கல் இருக்கோ அதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடி. நான் கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன? அதுக்கு சரத்துல இடம் இருக்க, அதாச்சும் அரசியல் அமைப்பு சாசனத்துல சரத்து இருக்காது. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா விஜிலன்ஸ் கமிஷன், சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், லஞ்ச ஒழிப்புத்துறை, இதெல்லாம் ஒரு ஆக்ட் மூலயமா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் அப்படின்ட்டு அந்த ஆக்டின் கீழே நிறுவி இருப்பாங்க. ஸோ இது நான் கான்ஸ்டியூஷனல். இதே மாதிரியே லோக்பால், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. இதுக்குன்ட்டு கான்ஸ்டியூஷன்ல ஒரு தனிப்பட்ட சரத்து இருக்காது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, திரும்பவும் ஹைகோர்ட்டை பற்றி பார்ப்போம். ஹைகோர்ட் பார்க்கும்போது 214 ஆர்டிக்கல் முதல் 231 வரை இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல் மட்டும் பார்க்கலாம். 217 நீதிபதிகளின் நியமனம் ரிலேட்டடானது, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இன் ஹைகோர்ட்ஸ். நீதிபதிகளின் நியமனம் உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் கிடையாது. ஸோ அதை டிஃபைன் பண்ணுற சரத்து எதுனா 217. இதுக்கு அடுத்து 231 ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஸ்டேட்டுக்கு இல்லை ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு குறைந்தபட்சம் ஒரு ஹைகோர்ட்டாச்சும் இருக்கணும்ன்றத சொல்றது தான் இந்த சரத்து. ஒன் ஸ்டேட் ஆர் யூடி should have at least one court. ஒரு ஸ்டேட் அல்லது ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு குறைந்தபட்சம் ஒரு கோர்ட்டாச்சும் இருக்கணும்ன்றது தான் இதன் பொருள். இதுக்கு அடுத்து ஹைகோர்ட்ல இருக்கிற ஜட்ஜஸ் யாரால நியமிக்கப்படுவர் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரி, எத்தனை ஜட்ஜஸ் இருக்கலாம் ஹைகோர்ட்ல, அந்த லிமிட் என்ன அப்படின்னு கேட்டா there is no limit, fixed limit. சரி, அப்போ இதை யாரு தான் தீர்மானிப்பாங்க, இவ்வளோ இருக்கலாம் இவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அதை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே தான் தீர்மானிப்பார், இவ்வளோ ஜட்ஜஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி எத்தனை ஹைகோர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தா 25 ஹைகோர்ட்ஸ் இருக்கு. சரி, ரீசண்டாக கிரியேட் செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட ஹைகோர்ட் எது? கொஞ்சம் யோசிச்சாலே நமக்கே தெரிஞ்சிடும். ரீசண்டாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எது?
ஆந்திரால இருந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்டது. ஸோ ரீசெண்டாக கிரியேட் பண்ண ஹைகோர்ட் தெலுங்கானா ஹைகோர்ட் 2019 கிரியேட் செய்யப்பட்டது. ஓகே, ஆர்டிக்கல் 141 ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் என்ன சொல்றாங்கன்னா, all the Indian courts are bounded by the judgments and orders passed by the Supreme Court of India. இந்தியாவில் உள்ள சபார்டினேட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், ஹை கோர்ட்ஸ் இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் கண்ட்ரோலில் வரும். ஆர் இது எல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்கிற ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணணுன்றது தான் ஆர்டிக்கல் 141 பொருள். இதுக்கு அடுத்து ஒரு கொஷின் நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் கொஷின் பேப்பர் சீரீஸில். இந்தியாவின் இரண்டாவது பழைய ஹைகோர்ட் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு நம்ம இந்தியன் ஹைகோர்ட்ஸ் ஆக்ட் 1861 ரெஃபர் பண்ணணும். இந்த ஹைகோர்ட்ஸ் ஆக்டின் பிரகாரம் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கோர்ட்ஸ் நிறுவப்பட்டது 4 இடங்கள்ல. கல்கத்தால, மெட்ராஸ்ல, அலகாபாத்ல, பாம்பேல. ஸோ முதலில் நிறுவப்பட்டது கல்கத்தா ஹைகோர்ட் தான் இருக்கிறதுலே பழமையானது. இரண்டாவது மிகவும் பழமையான ஹைகோர்ட் எதுன்னு பார்க்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட். அண்டு புதிய ஹைகோர்ட் தெலுங்கானா ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து 7வது அமெண்ட்மெண்ட் இருக்கு. 7வது அமெண்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்ட திருத்தம், 7ஆம் சட்ட திருத்தம் 1956 வந்த சட்ட திருத்தம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ லக்ஷதீப் இருக்கு. லக்ஷதீப்ன்றது ஒரு யூனியன் டெரிட்டரி, இந்தியன் மெயின்லேண்ட்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அங்கன்னு ஒரு தனி ஹைகோர்ட் கிடையாது. ஸோ அங்க ஒரு கேஸ் வருதுன்னா அதை யாரு டீல் பண்ணுவான்னு பார்த்தா ஹைகோர்ட் ஆஃப் கேரளா டீல் பண்ணுவாங்க. இதே மாதிரி அந்தமான்ல எதனா ஒரு ப்ராப்ளம் வருது, கோர்ட்டுக்கு போகணும்னா அந்தமான்ல ஹைகோர்ட் கிடையாது. அவங்க எந்த ஹைகோர்ட்டுக்கு போவாங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். கொல்கத்தால இருக்கிற ஹைகோர்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்காலுக்கு அவங்க போவாங்க. ஸோ அது எந்த சரத்தின் கீழ் இல்ல சட்ட திருத்தத்தின் கீழ் வருது அப்படின்னு பார்த்தா 7ஆம் சட்ட திருத்தம் 1956 ஒரு ஸ்டேட் இல்ல ஒரு ஹைகோர்ட் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டேட்ஸையோ இல்ல யூனியன் டெரிட்டரியோ கண்ட்ரோல் பண்ணலான்றது அதன் பொருள். இதுக்கு அடுத்து எத்தனை டைப் ஆஃப் கோர்ட் இருக்கு இந்தியால அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கு பார்க்கும்போது 3 டைப்ஸ் இருக்கு கோர்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ஹை கோர்ட் ஆஃப் இந்தியா அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இதெல்லாம் எந்த டைப்னு பார்த்தா சபார்டினேட் கோர்ட் டைப்ல வருது. இதுக்கு அடுத்து எந்த ஸ்டேட்ஸுக்கு, எந்த மாநிலங்களுக்கு ஹை கோர்ட் கிடையாது? கோவா, அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், நாகாலாந்து. இந்த 4 மாநிலங்களுக்கு ஹை கோர்ட்ஸ் கிடையாது. ஸோ இவங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம்னா எந்த ஹைகோர்ட்டுக்கு போவாங்கன்னு பார்க்கும்போது அசாமில் இருக்கிறவங்க, மிசோரமில் இருக்கிறவங்க, நாகாலாண்டில் இருக்கிறவங்க, அருணாச்சல் பிரதேஷில் இருக்கவங்க, அதாச்சும் இந்த 3 மாநிலத்தவர் எங்கே போவாங்கன்னா கவுஹாத்தி கோர்ட்டுக்கு போவாங்க. கவுஹாத்தி எங்கே இருக்குன்னா அசாமில் இருக்குது. ஸோ அசாமில் இருக்கவங்களும் அங்கே தான் போவாங்க. அண்டு இந்த 3 மாநிலங்களில் இருக்கிறவங்களும் அங்கே தான் போவாங்க. கவுஹாத்தி. அப்போ கோவாவில் இருக்கிறவங்க எந்த மாநிலம் போவாங்கன்னா மும்பைக்கு போவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு அடுத்து ஜட்ஜஸ் உடைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஜட்ஜஸ் உடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ்லாம் பயங்கரமாக குழப்பம். ஆனால் அதுதான் அகைன் அண்ட் அகைன் இயர்ஸ் ஆஃப்டர் இயர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கவனிங்க. 124th இந்த சரத்தின் கீழ் தான் பிரசிடென்டால் யார் அப்பாயிண்ட் செய்யப்படுறாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் செய்யப்படுகிறார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எந்த கோர்ட்ல இருப்பாரு? சுப்ரீம் கோர்ட்ல இருப்பாரு, உச்ச நீதிமன்றத்துல இருப்பாரு. எந்த ஆர்டிக்கல் கீழ்னா 124. இதுக்கு அடுத்து இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை ஜட்ஜஸ் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 31 ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. இந்த 31 ஜட்ஜஸ்ல 30 பேர் நார்மல் ஜட்ஜஸ் அண்ட் ஒருவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ 30 + 1. இந்த நம்பர்ஸ்லாம் யாரால ஃபிக்ஸ் செய்யப்படுகிறதுனா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவால் ஃபிக்ஸ் செய்யப்படுகிறது. ஓகே, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸினுடைய பெயர் என்ன? ரீசண்டாக தான் ஜாயின் பண்ணாரு திரு ஜஸ்டிஸ் NV ரமணா.
ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். 48வது சீஃப் ஜஸ்டிஸ் இவர். ஓகே, சுப்ரீம் கோர்ட்ல முதல்ல இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் உடைய பெயர் என்ன? H.J. கனியா. ஜஸ்டிஸ் H.J. கனியான்றது தான் இவருடைய பெயர். இதே மாதிரி தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற ஸ்டேட் சீஃப் ஜஸ்டிஸ் யாரு பார்க்கும்போது திரு ஜஸ்டிஸ் மிஸ்டர் சாஞ்சீவ் பானர்ஜி. இவர் தான் தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு யாரு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க, யார் நியமிக்கிறாங்கன்னு பார்த்தோம். அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பதவி பிரமாணம் யார் செய்வான்னு பார்த்தா அதுவும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஓகே, ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. குடியரசுத் தலைவர் ரிசைன் பண்ணிடுறார், அப்படி இல்லைன்னா இறந்துடுறார். அதுக்கு அடுத்து வைஸ் பிரசிடென்ட் வந்து குடியரசுத் தலைவர் ஆவார். துணை குடியரசுத் தலைவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையால் இறந்துடுறார், இல்லைன்னா ராஜினாமா செய்துடுறார், அப்படி இல்லை ஆப்சண்ட் ஆயிடுறார். அந்த சுச்சுவேஷனில் யார் குடியரசுத் தலைவர் ஆவாங்கன்னு பார்த்தா தற்காலிகமாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த சுச்சுவேஷனில் குடியரசுத் தலைவர் ஆவார். அந்த மாதிரி திரு ஜஸ்டிஸ் இதயத்துல்லா அவர் வந்து கொஞ்ச நாட்களுக்கு குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறார். இதுக்கு அடுத்து ஏஜ் லிமிட் பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜஸுக்கு 65. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுக்கு. அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கு ஏஜ் லிமிட் என்னன்னா 62. இதுதான் வித்தியாசம் ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுக்கும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆவதற்கு அடிப்படை தகுதிகள் என்ன? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இதுக்கு அடுத்து குறைந்தபட்சம் 5 வருடங்களாவது ஹைகோர்ட்ல ஜட்ஜா ஒர்க் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 5 years ஆஸ் ஜட்ஜ் இன் ஹைகோர்ட். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் 10 வருடங்களாவது அட்வொகேட்டா சுப்ரீம் கோர்ட்லயோ இல்லை ஹைகோர்ட்லயோ ஒர்க் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 10 years ஆச்சும் அட்வொகேட்டா சுப்ரீம் கோர்ட்ல இல்லைன்னா ஹைகோர்ட் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணி இருக்கணும். இதுதான் ஒருத்தர் சிஜிஐயா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா நியமிக்கப்படுறதுக்கான பேசிக் தகுதிகள். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் எனஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் இந்த மற்ற கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது இந்த அளவுக்கு பேசிக்காக தான் கேட்குறாங்க. வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்னாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் கொஷின் பேப்பர்ஸும் அப்டேட் பண்ணுறேன். கொஷின் பேப்பர்ஸ் நிறைய முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள் அகைன் அண்ட் அகைன் வீடியோ பார்த்து. ஆல் தி பெஸ்ட், லவ் யூ ஆல், தேங்க்யூ.